இந்த மழைக்காலத்தில் ஒரு கதகதப்பான கதை சொல்லட்டா? கொட்டுகின்ற மழை கொஞ்சம் குறைந்திருக்கிற இந்த நேரத்தில் இதயத்திற்கு நெருக்கமான ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு சுற்றுலா வழிகாட்டி, ஒரு டூரிஸ்ட் கைடு சுற்றுலா பயணிகளை கூட்டிகிட்டு வந்தார். அது அவர் ஏற்பாடு செஞ்ச இடம், அவரே உருவாக்கின இடம், ரொம்ப அழகான இடம். அந்த இடத்திற்கு அவங்களை கூட்டிகிட்டு வந்து, நீங்கள் இந்த இடத்துக்கான புதிய பயணிகள், உங்களுக்கு இங்கே எல்லாமே இலவசம்தான், நீங்கள் இங்கே வந்ததெல்லாம் இலவசம், நீங்கள் சாப்பிடலாம், தங்கலாம், ஆடலாம், பாடலாம், மகிழலாம், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனால் நல்லபடியாக அனுபவிங்க. உங்களுடைய விசா காலம் முடிஞ்ச பிறகு உங்களை நான் திரும்ப அழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி அங்கே விட்டுட்டு போனார். இன்னொரு இதுவும் சொன்னார், இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு அப்புறம் உங்கள் மகன் வரலாம், உங்கள் பேரை வரலாம், பரம்பரையாக உங்கள் யார் வேணாலும் வரலாம், எல்லாருக்கும் இந்த விசா செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஆரம்பத்தில் அங்கே வந்த அந்த பயணிகள், முதற்கட்டமாக வந்த பயணிகளுக்கு இது எல்லாமே நினைவில் இருந்தது. அவங்க தங்களுடைய மகனுக்கு சொன்னார், இது மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அவர் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, இது அவரோட இடம், நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்கோம், நிம்மதியாக சுற்றிப்பார் அப்படின்னார். ஆனால் காலம் போச்சு. முதல்ல வந்தவருடைய மகன், பேரன் வழி வழியாக வந்தாங்க. கொஞ்ச நாளில் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இது நாம் சுற்றுலா வந்த இடம் அப்படிங்கிறதே மறந்து போச்சு. ஏதோ அது அவங்களுக்கே உரிமையான இடம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த இடம் தான் நமக்கு உரிமையான இடம், இந்த இடத்துல இருக்க எல்லாமும் நமக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் அபகரிக்க நினைத்தார்கள். அபகரித்து அது ஒன்னொன்னு மேலேயும் அவங்களுக்கு ஆசை வந்தது. அந்த இடத்துல அந்த டூரிஸ்ட் கைடு இருக்கார்ல, அவர் உருவாக்கி வச்சிருந்த எல்லாத்துக்கும் இவங்க ஆசைப்பட்டாங்க. அவ்வளவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூட்டமாக ஆசைப்பட ஆரம்பித்தார்கள். வர்ற பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. நாள் போக போக இந்த பயணிகளோட எண்ணிக்கை அதிகரிக்க அவருடைய ஆசையும் அதிகரித்தது. இதையெல்லாம் அந்த சுற்றுலா வழிகாட்டி அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் எப்படி ஆள் தெரியுமா? ரொம்ப கருணை மிகுந்த ஆள். அவர் தான் இதை உருவாக்கி வச்சிருக்கார். அவர் எதுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார்னா, அவர் ஒரு விளையாட்டாக உருவாக்கினார். விந்தையிலும் விந்தையானவர் உருவாக்கி இருக்கிறார். அவர் நிறைய பேர் இது மாதிரி கொண்டு வந்திருக்கிறார். விதவிதமா படைப்பார், விதவிதமான ஆள்களை உருவாக்குவார், விதவிதமான ஆள்கள்லாம் கொண்டு வந்து இதை காட்டுவார் அவர் படைத்த இடத்தை. அப்படி இதுவரைக்கும் 5 முறை காட்டி இருக்கிறார். 5 முறையும் அவர் அழைத்து வந்தவர்கள் அவருடைய விதியை மீறினாங்கன்னா அவங்கள ஒட்டு மொத்தமாக திரும்ப அழைச்சிக்குவார். ஒருத்தரை கூட விட்டுட்டு போக மாட்டார். இதுவரைக்கும் 5 முறை அது மாதிரி செய்திருக்கிறார். இப்போ 6வது முறையாக இவர்களை அழைத்து வந்திருக்கிறார். இவர்களும் அவருடைய விதிமுறைகளுக்கு மீறி போகிறார். என்ன நடக்கும்? தன் விதியை செயல்படுத்துவார். இதுதானே நடக்கும். இதுதான் அவருடைய விதி. இப்போ நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த உலகம்தான் சுற்றுலாவுக்கான தளம். ஆண்டவன் தான் அந்த டூரிஸ்ட் கைடு. அவர் அழைச்சிட்டு வந்த பயணிகள் தான் நாம் எல்லாம். சில நேரங்களில் நாம் அதை மறந்துடுறோம். இதுதான் நம்முடைய சொந்த வீடுன்னு நினச்சிக்கிறோம். இல்லை, நமக்கு வீடு வேறு இடத்துல இருக்குது. என்னைக்கு நம்முடைய விசா முடிக்கிறதோ அன்றைக்கு நாம் திரும்ப போகிறது தான் நம்முடைய ஒரிஜினல் வீடு. அந்த வீட்டிலிருந்து இங்கே வந்திருக்கிற இந்த பயணத்தில் இந்த பயணத்தை அனுபவியுங்கள். இதுதான் ஆண்டவனுடைய கட்டளை, இதுதான் ஆண்டவனுடைய வியதி. காலமாக நம்முடைய முன்னோர்களும் பெரியோர்களும் நம்முடைய வேதங்களும் நம்முடைய தர்மங்களும் இதைத்தான் சொல்லுது. நீ ஒரு பயணியாக வந்திருக்கிறாய், இங்க தங்கி அனுபவி, சுகமாக வாழு, திரும்பி போகும்போது மன நிம்மதியோடு திரும்பி போ. இடையில எல்லாத்திற்கும் ஆசைப்படாதே, எல்லாத்துக்கும் சொந்தம் கொண்டாடாதே அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்வளோ அழகான சிந்தனை இல்லை? இதயத்திற்கு கதகதப்பை ஊட்டுகிற ஒரு சிந்தனை, நம்முடைய சிந்தனையை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சிந்தனை. இந்த உலகமும் இந்த வாழ்க்கையும் ஒரு சுற்றுலா பயணி மாதிரி தான். நம்ம வந்திருக்கிற இங்கே பார்க்கிற எந்த பொருளும் நமக்கு சொந்தம் இல்லை. எந்த பொருளாவது நமக்கு நிரந்தரமாக சொந்தமானதா? யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிடம் உங்கள் இதயத்திற்குள்ளேயே இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்க. இங்கே நாம் பார்க்கிற எந்த பொருளாவது நிரந்தரமாக நம்மோடு தங்கக்கூடியதா? இல்லை, இறைவன் ஒருவனை தவிர இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. காலம் எல்லாமும் மாறிக்கொண்டே இருக்கும். நேற்று வரை நமக்கு சொந்தமாக இருந்தவர்கள் எங்கே? அப்பா அம்மான்னு ஒரு சொந்தத்தோட வாழ்க்கை தொடங்குகிறது. கொஞ்ச காலகட்டங்களில் அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. அவங்க வேலை முடிஞ்சது, அவங்க கிளம்பிட்டாங்க. உடன் வந்தவர்கள் எங்கே? யாரும் இல்லை. இறுதியில் நம்முடைய பயணம் தனியாக முடியும். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. அதுக்காக இதை சோகமாக இருக்க வேண்டாம், இதை சோகமாக எடுத்துக்க வேண்டாம் வாழ்க்கையை. ஐயோ, நம்ம ஒரு சுற்றுலா பயணி தானே, சுற்றுலா வந்து எப்போ முடியும் நமக்கு தெரியாது, ஒன்றும் வேண்டாம்.
நம்முடைய பயணம் என்றைக்கும் இனிமையாக இருக்கணுங்கிறதான் இறைவனுடைய ஆசீர்வாதம். அவர் அதுக்கு தாங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, ஆசைப்படாதீர்கள், நிறைய ஆசைப்படாதீர்கள். இங்கே வந்திருக்கிறது நம்ம ஒரு டூர் போகிறோம் ஒரு இடத்துக்கு, ஒரு கொடைக்கானலுக்கோ ஊட்டிக்கோ போகிறோம்னா கொடைக்கானலும் ஊட்டியும் மொத்தமாக விலைக்கு வாங்க ஆசைப்படுவோமா? போவோம், பார்ப்போம், அந்த சூழலை அனுபவிப்போம், நல்லா சாப்பிடுவோம், சிரித்து மகிழ்வோம், நண்பர்களோடு அந்த பொழுது இனிமையாகிட்டு வருவோம். அதுதான் வாழ்க்கையும். இந்த வாழ்நாளை அப்படி ஒரு மனநிலையில் பாருங்க. வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிக்கும். இனி வருகின்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிக்கட்டும். இதுபோல நல்லதொரு சிந்தனையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.